முடிவு காலத்துக்குரிய பரிசுத்தவான்கள். எசையா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 1ஆம் வசனம் வாசித்தா அவங்க அடைந்த அந்த ரட்சிப்பு முடிவு வரைந்தமும் எரிந்து கொண்டிருக்கிற பிரகாசமான ரட்சிப்பு வாழ்க்கை என்றெல்லாம் நாம் தியானம் செய்திருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஆதி திருச்சபையில் இருந்த ரட்சிப்பு அவர்கள் சபையின் அங்கமாவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. ஆனால் கிபி 2ஆம் நூற்றாண்டின் நிறைவுறுகிற 3ஆம் நூற்றாண்டு ஆரம்பமாகிற வேளையிலே அந்த ரட்சிப்பை சபை இழந்து விட்டது. மறுபடியுமாக தேவன் பூர்வமான ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு. தேவனே சொல்லுகிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று அந்த தேவாதி தேவன் சொல்லுகிறார். முடிவான ரட்சிப்பு, நிலையான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குரியவர்களை தேவன் நீ எபிரேயர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ளுகிற முடிவான காலத்தில் ஆதி திருச்சபையின் ரட்சிப்பு அதுக்கு இப்ப 2ஆம் நூற்றாண்டு சாத்தான அந்த ரட்சிப்புக்குரியவர்களை பின்மாற வைத்தான் அல்லது இரத்த சாட்சியா மறிக்க வைத்தான். ஆக சபை என்ற நிலையில் ரட்சிப்பு என்பது சபைக்கும் ரட்சிப்புக்கும் இடைவெளி பெரிதாகிவிட்டது. ஆகினாலே இடைப்பட்ட காலங்கள் கிபி 1513வது ஆண்டு காலம் வரைக்கும் சபையின் காலம் ஒரு இருண்ட காலமாக இருந்தது. அதன் பிறகு மார்ட்டின் லூதர் மூலமாய் ஒரு பொட்டஸ்ட் உண்டாகி ரட்சிப்பு ஞானஸ்நானம் என்ற நிலைகளுடைய வாசனை வெளிப்பட்டது. இந்த ரட்சிப்பு வளர்ந்து முடிவான காலத்திற்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்குரியவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம் இங்கே இவர்கள் நடுவே பேசிக்கொண்டிருக்க அவர் நடுவே இருந்து கடந்து போய் விடுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கிற பொழுது சேவானை ஆலோசனை சங்கத்தார் விசாரிக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக சேவானின் முகம் ஒரு தேவதூதனுடைய முகம் போல மாறுகிறது. இது ஆதி திருச்சபையின் அனுபவங்க.